ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவர்களுக்கு வணக்கம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வந்திருக்கிற முக்கியமான ஒரு விடயம். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார் என்ன அந்த பரபரப்பான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாள் முன்னாக என்ன நடந்தது அப்படின்னு ஒன்று விரிவாக பேசியிருப்பேன். எம்ஏஎம் ராமசாமி செட்டியாருடைய அவங்களுடைய தம்பி ஏசி முத்தையா செட்டியார் இப்படின்னு இருக்கிறாங்கல்ல, இந்த குடும்பத்துக்குள்ளாக அந்த சொத்து என்ன நடந்துக்கிட்டு இருந்தது, சட்டவிரோதமாக காவல்துறை எப்படி போய் அங்கே அத்துமீறி நுழைஞ்சிட்டு இருந்தது, அந்த கும்பலோட அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய அந்த சொத்துக்கு பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அப்போலோ ரெட்டியார் எப்படி அதுக்குள்ளே போகிறாரு, எப்படி உறவாகிறாரு, அது எப்படி அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு விரிவாக ஒன்று பேசி போட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு ராணி அம்மா அதாவது ஏசி அது முத்தையா இருக்கிறாரு, அவருடைய ராஜா குமாரராஜா முத்தையா அவங்களுடைய மனைவி அம்மா ராணி அம்மா அவர்கள் அந்த ட்ரஸ்டெல்லாம் பிற்பாடு டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏஎம் ராமசாமி செட்டியார் ஒருத்தரை தத்தெடுக்கிறாரு ஐயப்பன் சொல்லிட்டு, அவங்க வகைராவில் அது வழக்கம், தத்தெடுக்கிறது வழக்கம். ஆனால் அது குறிப்பிட்ட கோயில்களில் கும்பிடக்கூடிய அந்த இதுக்குள்ளே தான் தத்து எடுக்கணும் அப்படின்றது. பின்னாடி 2 பேருக்கும் மனஸ்தாபம், தத்து எடுத்தது செல்லாதுன்னு அவர் உயிலே எழுதி வச்சுட்டார். அந்த சொத்துலேருந்து எதுவுமே ஐயப்பனுக்கு கிடையாது அப்படின்னு எழுதி வச்சுட்டாரு. அந்த ஐயப்பன் இந்த அம்மா இருக்காங்கல்ல, ராணி மீனா முத்தையா, இந்த அம்மா எடுத்த இன்னொரு தத்து பிள்ளை அண்ணாமலை, இவங்களாம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி அப்போலோ ரெட்டி உள்ளே அந்த குடும்பத்தினுடைய வாரிசு எப்படி உள்ளே உட்காந்துக்கிட்டு விஜயகுமார் ரெட்டி அவர் மருமகன், அடுத்தது இன்னொரு ரெட்டி இருக்கிறாங்க கீர்த்தி ரெட்டின்னு சொல்லிட்டு, அவங்க உள்ளே எப்படி ஆக்கிரமிச்சுக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். குறிப்பாக அதனுடைய செட்டிநாடு வித்தியாசிரமம் பள்ளிக்கூடம், பல ஆயிரம் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் எல்லாம் மெம்பராக இருந்துக்கிட்டு எப்படி அதை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போயிருந்தாங்க, அந்த பள்ளிக்கூடத்தை முடக்கிறதுக்காக எப்படி அவசரமாக விஜயகுமார் ரெட்டி போயிட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வராரு, செயற்குழு கூட்டத்தெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி முடக்கணும், இது எனக்கு அதிகாரம் இருக்குதுன்ற மாதிரிலாம் எப்படி பண்ணாருன்றது ஒரு வழக்கு நிலுவையில் இருந்ததால் பள்ளிக்கூடம் திறக்கப்படுமா, இந்த ஆசிரியர்களுடைய தொழில் நீடிக்குமா, சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு பல கேள்விகள் அதுக்குள்ளாக ஒரு பெரிய குமுறலாக இருந்தது. நம்ம போகிற போக்கில் ஒரு அரசியலுக்காக பேசியிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள், அந்த படிக்கக்கூடிய பல லட்சம் பல ஆயிரம் பிள்ளைகள், அதனுடைய பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை விரிவாக பேசியிருந்தோம். அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது அப்போலோ ரெட்டியனுடைய வாரிசு மருமகன் விஜயகுமார் ரெட்டி அவரும் அதில் உறுப்பினராக இருக்கிறாரு. எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, இதை செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டக்கூடாது, இதை நிறுத்தி வைக்கணும் தடை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தார்ல, ஒரு அவசரமாக ஒரு தடை ஒன்று வாங்கியிருந்தார். அந்த தடை உடைக்கப்பட்டு இப்போ முழுக்க இந்த செயற்குழு இவங்களே கூட்டிக்கலாம். கருப்பையா முத்தையா அவங்க தான் அந்த ராணி மீனா முத்தையம் அந்த அம்மாவுடைய வாரிசில் அவங்க இருக்கும்போதே உயில் எழுதி வச்சுட்டு, எனக்கு பிறகு இந்த சொத்து இந்தந்த விதத்தில் பயன்பட வேண்டும்னு ஏற்கனவே உயில் எழுதி வச்சு தான் நம்ம பேசியிருக்கிறோம். அதில் அந்த கருப்பையா செட்டியார் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிர்வாகம். அவருக்கு ஏகப்பட்ட மிரட்டல், பொய் வழக்கு, அவர் எப்படியாவது கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு அது எல்லாமே டேக் ஓவர் பண்ணிடணும், அந்த பள்ளி நிர்வாகத்தையும் எடுத்துடணும்னு அவர் விடாத இருந்தார். கிட்டத்தட்ட அந்த மனுஷன் தலைமறைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தரப்பு இதெல்லாம் குமரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தப்ப 2 வீடியோ பதிவு சேர்ந்ததுன்னா அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்ததின் பேரில் அப்போலோ ரெட்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் சிவில் கோர்ட்டில் அதெல்லாம் போய் பார்த்துக்குங்க, பள்ளி நிர்வாகம் நடக்கட்டும், அந்த செயற்குழு அவங்களாம் நடக்கட்டும், கருப்பையாவுக்கு யார் அவங்களுடைய வாரிசாக நியமித்து இந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டு போனாங்கள்ல அந்த அம்மா மீனா ராணி அம்மா, அந்த முழுக்க நிர்வாகத்தை கையில் எடுத்து இப்போ பள்ளிக்கூடம் திறந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் பதிவு செய்கிறான். இது கூடவே சேர்ந்து இன்னொன்று வருது, இது என்னடா இது 2 இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க. சமீபத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்துறை அவர் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்பா அடிக்கடி மின்வெட்டு வருது, இதுக்கு முன்னாடி இல்லையே, இப்போ எங்கே பார்த்தாலும் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, இல்லை அது எல்லாமே திமுக சதி அப்படின்னு பேசி ஒரு எம்எல்ஏ பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கு திமுக தரப்பில் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அமைச்சர் நிர்மல்குமார் அப்படி பேசலை, இது காரணம் கடந்த ஆட்சி தான், திரும்ப பழியை போட்டு போகிறாங்க, இப்போ நாங்கள் கூடுதலாக ஊழியர்களை எடுக்கிறோம் பராமரிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல வராரு. உண்மையிலே உள்ள என்ன நடக்குது அப்படின்னா, ஆள் பற்றாக்குறையானா அது ஒரு பக்கம், அது வேறு. ஆனால் மின் அழுத்தம் குறிப்பிட்ட அளவுக்கு மின் அழுத்தத்தோடு வரணும், அது குறையும் போது மின்வெட்டு ஏற்படும். இப்போ இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சவுத் இந்தியா கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு
வேறு யாரும் நினைக்காதீங்க. இப்போ நான் அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன்ல, ஒரு ஏஎம் ராமசாமி செட்டியார் இருக்கிறதால மிகப்பெரிய குடும்பம் அது. அதில் வளர்ப்பு மகனை எடுத்தாங்க. அப்புறமா அவங்க உயிரை எழுதி வச்சுட்டு வளர்ப்பு மகனே இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த மகன் தனியாக சவுத் இந்தியன் கார்ப்பரேஷன் ஒன்று ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்கு நிலக்கரியை இறக்குமதி செய்வது, மின் உற்பத்தியை செய்து கொடுப்பது. நல்லா கவனிங்க. அதில் என்ன 2023 இந்த நபர் மீது நிலக்கரி இறக்குமதி செய்ததில் பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு இதெல்லாம் நடந்து பதிவாகியிருக்கு வழக்கு. நாங்கள் உடனே வெட்டிடுவோம், முறிச்சிடுவோம், இதில் நாளாக வந்து பொழந்து அப்படியே பண்ணிவிடுவோம், அந்த ஊழல் குற்றவாளிகள்லாம் கைது செய்து உள்ளே வச்சிரும், பணத்தை ரெக்கவரி பண்ணுவோம் அப்படின்லாம் பேசுனாங்க வசனம் திமுக. எதுவுமே செய்யலை, எதுவுமே செய்யவில்லை. பல ஆயிரம் கோடி இந்த அதாவது நிலக்கரியை நீங்கள் வாங்குறீங்க, வாங்கும்போது குறிப்பிட்ட அளவுக்கு அதில் 2000 டன்னு காணலை, 3000 டன்னு காணலை, புரிதல் இதெல்லாம் சொன்னாங்க. 2021 ஆட்சிக்கு வந்தபோது 800 அனல் மின் நிலையத்தில் இருந்த நிலக்கரியில் 2000 டன் காணவில்லை. அதுக்கு பிறகு இங்கே சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் இது நிலக்கரி இறக்குமதி செய்கிறது. அப்புறம் இவங்களுக்கு தனியாக ஒரு பிளான்ட் இருக்குது, அங்கே மின் உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. என்ன மார்க்கெட் ரேட்டோ வந்து 10 ரூபாய் ஒரு யூனிட், 5 ரூபா அப்படின்னாக்கா, இல்லை 10 ரூபான்னா இவர்கள் கிட்டேருந்து 15 ரூபாய்க்கு அரசு வாங்குகிறது. எங்கே வருது பாருங்கள் ஊழல் முறைகேடு. இதெல்லாம் இந்த தாவேக அரசு விஜய் அவர்கள் விசாரிப்பாரா அப்படின்னு. நீங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அவற்றுள் மிக நாடி மிக குழல்னு வருது. நோயை மட்டும் பார்த்துட்டு இருக்காருங்க, அதனுடைய மூலக்கூறு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டா அதை அறுத்து எறியணும், அதுதான் சரியான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஆட்சியாளர்களுக்கு அதுதான் தீர்வு. ஏன்னா அப்போ நீங்கள் எங்கே இருக்குது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணுன்னா இங்கே தான் இருக்குது. இந்த நபர்கள் 2023 செய்தித்தாளில் பேப்பரில் இதெல்லாம் வந்திருக்கிறது. இந்த மாதிரி சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் இந்த மாதிரி நிலக்கரி இறக்குமதி செய்ததில் மிகப்பெரிய முறைகேடு. அதில் விஜய் வந்துட்டு ஐயப்பனுடைய பெயர்லாம் இருக்குது. எம்ஏ ராமசாமி வாரிசாக எடுத்து அப்புறம் இல்லைன்னு அறிவிச்சார்ல அவர். இந்த கோஷ்டிங்கெலாம் அதுக்குள்ளே இருக்குது. இன்னொருத்தருடைய பேர் வந்து விஜயகுமார் ரெட்டி. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போலோ நிர்வாகத்தில் அந்த பொண்ணு இருக்குல்ல வாரிசு, அவருடைய மருமகன் விஜயகுமார் ரெட்டி. அவர் வந்து தனியாக புலியூர் பக்கத்தில் ஒரு பிளான்ட் ஒன்று ஆரம்பிக்கிறார். அவரும் நிலக்கரி இறக்குமதி. அவர்கிட்டருந்து மின்சாரம் என்னன்னா யூனிட்டுக்கு அதிகமாக எல்லாரும் 10 ரூபா எல்லாம் சராசரியானா அவங்க மட்டும் 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க கவர்மெண்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் எங்கே தட்டுப்பாடு வருது, என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய அளவில் ஒரு மாஃபியா கூட்டம் உள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்குள்ளார பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி மக்களோட வரிப்பணம் கொள்ளையோ கொள்ளைன்னு போயிட்டுருக்கு. மின்துறை வந்து நூற்றுக்கணக்கான கோடி கடன் லாஸில் இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 600 கோடி 700 கோடி லாஸில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நட்டம் அடையணும் அப்படின்னா, இல்லை நாங்கள் இலவச மின்சாரம் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இலவச மின்சாரம் எப்படி கொடுக்குறீங்க, அதனால் எப்படி வரும் கூட்டி கணக்கு கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அழகாக மெயின்டைன் பண்ணலாம். வரி கட்டாத ஏய்ப்பு செய்து அந்த மின் வரி கட்டுறது, மின் கட்டணம் கட்டாத மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு, கட்டாமல் தள்ளி போட்டுட்ருக்கு. அங்கெல்லாம் போயிட்டு கதவை சாத்த முடியாது, ஃபீஸ் கேரியரை பிடிங்கிட்டுலாம் போக முடியாது. அங்கே கை கட்டி எஜமானு எதனா ஒன்று பார்த்து நீங்கள் செய்யுங்க, கொஞ்சம் இருக்குது, இத்தனை லட்சம் கடன் வச்சுருக்கீங்க, நீங்கள் கட்டாமல் பாக்கி வச்சு ஏன்னா கொஞ்சம் கட்டி விடுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்குங்கன்றது. மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் பாக்கி வச்சுட்டு இதெல்லாம் வெள்ளை அறிக்கையாக துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்டார்னா திமுகவினுடைய பல முகங்கள் வெளியில் வரும். அதை செய்யணும் நீங்கள் முதல்ல. இப்போ விஜயகுமார் ரெட்டி அவர் மேலே வழக்கு, அவர் மேலே வந்துட்டு நிலக்கரி இந்த மின்சாரத்தை வாங்கினதில் எவ்வளோ முறைகேடு இருக்கிறது. மிகப்பெரிய ஆட்கள் இந்த 2 ஆட்கள் இன்னும் மற்றவங்களாம் இருக்கிறாங்க. சிண்டிகேட் போட்டுக்கிறது, இவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரேட் என்னன்னா 10 ரூபான்னா இவர்கள் 15 ரூபா கொடுத்து தான் கவர்மெண்ட் வாங்கும். அப்போ அந்த 5 ரூபா யாருக்கு கமிஷன் போகுது, எவ்வளவு முறைகேடு, எத்தனை லட்சம் கோடி இதுக்குள்ளே போயிருக்கும். சும்மா விசிட் போகிறது அமைச்சர், இந்த 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 வேலை போர்மேனை கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணுறது, கடைநிலை ஊழியர்களை கூப்பிட்டு சஸ்பெண்ட், நல்ல தைரியம் உள்ள ஒரு நிர்வாக அரசாக இருந்தாக்கா உச்சத்தில் அதிகாரிகள் அத்தனை பேரும் தூக்கு. டிபார்ட்மெண்ட்லேயே மின்வாரியத்துறையிலே வந்து விஜிலன்ஸ்ன்னு இருக்குது. அந்த விஜிலன்ஸை வந்து என்ன பண்ணுது ரிப்போர்ட்டுகள், அதுக்குள்ளாரே ஒரு விஜிலன்ஸ் இருக்குது. என்ன உன் வேலை என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, என்ன செய்துட்டுருக்கிறீங்க, இது வரைக்கும் என்ன வழக்கு பதிவு செய்தீங்க. இந்த உச்ச அதிகாரிகள் எப்படி இவர்களோடு டீல் போட்டு எப்படி அதிகப்படியான விலைகளை கொடுத்து இந்த மாதிரி வாங்கினாங்க. வாங்கினதுடைய குறைபாடு வந்து இப்போ வாங்கிறதுல வந்து குறைபாடு வந்திருக்கிறதா, வாங்க வேண்டிய அளவு வாங்காமல் குறைத்து வாங்குகிறார்களா, அதனால் மின்வெட்டு வருகிறதா, இதில் ஊழல் முறைகேடு இருக்கிறதா, ஏன்னா அதிகாரிகள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க.
இப்போ அமைச்சர் நிர்மல்குமாருக்கு அப்படி எடுத்த உடனே எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்லாம் நம்ம அவர் வந்து குறை சொல்லலை. இனிமேல் இன்னும் 6 மாதம் ஆகணும், இன்னும் 6 மாதம் ஆகணும். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் காணாமல் போச்சு என்றதுக்கு பின்னணியில் ஏன் இந்த நபர்கள் இருக்கக்கூடாது? விஜயகுமார் ரெட்டியோ ஐயப்பன் எம்எம் ராமசாமியினுடைய வாரிசாக எடுத்து வாரிசு இல்லை என்று அறிவித்த அந்த ஐயப்பன் வழக்கு இருக்கிறது. பேப்பரில் வந்த கட்டிங்கெல்லாம் இருக்குது. ஏன்னா இது ஒரு பெரிய முறைகேடு. இதெல்லாம் வந்து எதையுமே இல்லை, இந்த அரசு கண்டுக்கவே இல்லை, ஒன்றுமே செய்யலை. திமுக அரசு அப்படி தான் சொன்னது. அதிமுக அரசில் வாங்கின நிலக்கரியில் 2000 டன் நிலக்கரியை காணவில்லைன்னாங்களே. 5 வருஷமாக காணவில்லை, கண்டுபிடிக்கவில்லை. அவங்களுடைய யோக்கியம் அப்படி இருந்தது. அதனால தான் அதை தோற்கடித்தாங்க திமுகவை. கரெக்டுங்களா? இவர்கள் வந்தால் நல்லதை செய்வார்கள், நேர்மையாக செய்வார்கள். வந்துட்ட உடனே செய்யலை அப்படின்லாம் நான் குறை சொல்லவே இல்லை. நிர்மல்குமார் அவர்களுக்கு இது எதுவுமே தெரியறதுக்கான வாய்ப்பு இன்னும் காலமாகும். இந்த அதிகாரிகளே, மிகப்பெரிய அதிகாரிகளே உட்காந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறாங்க. இதெல்லாம் விஜிலன்ஸ் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எந்தெந்த அதிகாரிகள் பிள்ளை எவ்வளோ வாங்கினாங்க, எவ்வளவு நிலக்கரிகள் பற்றாக்குறையாக இருந்தது, எவ்வளவு முறை இதில் காணாமல் போச்சு, யூனிட் எவ்வளோ தரத்துக்கு நீங்கள் வாங்கினீங்க, அதில் எவ்வளவு கமிஷன் பேசப்பட்டது, இதெல்லாம் விசாரித்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அன்றைக்கி தான் இந்த நிலைமை சரியாகும். இல்லைன்னா அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சும்மா மற்ற அரசு மேலே, போன அரசு மேலே, இதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா மக்கள் நம்ப மாட்டாங்க, உங்கள் மேலே வெறுப்பு வரும். இது கூட இன்னொரு விடயத்தையும் அந்த அரசுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. குறிப்பாக அதை விட ஆளுநர் அவர்களுக்கு இப்போ வந்திருக்க புதிய பொறுப்பு ஆளுநர் இருக்கிறதால அவருக்கும் ஒரு இது இருக்குது. இந்த எம்எம் ராமசாமி இருக்கும்போது ஒரு 1000கணக்கான குதிரைகள், குதிரை அப்படின்னு நினச்சா ஏதோ சாதாரணமாக ரோட்டில் மேய்ஞ்சிட்டு போகிற குதிரை இல்லை, இந்த ரேஸ் கோர்ஸில் ஓடுறதுக்கு குதிரை. இன்னும் அதை தாண்டி மிக சிறப்பு வாய்ந்த, உலகத்தில் எந்த மூலையில் என்ன விதமான சிறப்பு வாய்ந்த குதிரை இருந்தாலும் அதை வாங்கி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்திருக்குது. அது வந்து ஒரு 1000க்கு மேற்பட்ட குதிரைகள் அதுக்குள்ளே இருந்துருது. அது பராமரிக்கிறதுக்காக வந்து இந்த ட்ரஸ்ட்டு, அந்த அம்மா, அது பிற்பாடு எம்ஏ ராமசாமி அவருடைய தம்பி அவரும் போகிறாரு. அதுக்கு பிறகு இந்த அம்மா ராணி மீனா இருக்காங்களா, அந்த அம்மா ராணி, அவங்க வந்துட்டு மீனா ராணி, அந்த அம்மா வந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்க எடுக்கும்போது தனியாக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரும்போது இந்த வளர்ப்பு மகன் எடுத்து பிறகு இல்லைன்னு அறிவிச்சிடறாருல, உயிரில் எழுதி என் மகன் இல்லை, வாரிசு இல்லை, செல்லாதுன்னு அவரே அறிவிச்சிட்டார்ல, அவர் இன்னும் ஆடாவடித்தனமாக உள்ளே இருந்துக்கிட்டு இந்த குதிரைகளை பராமரிக்கிறதுக்கான பணம் மட்டுமே 1.5 கோடி ரூபாய் பாக்கி இருக்குது. அதனால் இந்த குதிரையெல்லாம் ஏலத்துக்கு விட்டு நான் கடனை அடைக்க போகிறேன் அப்படின்றத நோட்டீஸ் அனுப்புகிறாரு. யார்? சொந்த மகன் அப்படின்னு வாரிசாக எடுத்தார்ல அவர் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு. ட்ரஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னா அந்த அம்மா குமார ராணி மீனா இருக்காங்களா, அந்த அம்மா, அவங்க வந்து தான் ட்ரஸ்ட்டு பொறுப்பாளர். யார் விட்டு சொத்தை யார் ஏலம் விடுறது? இது எப்படி இது பொருந்துவது? இல்லை, 1.5 கோடி ரூபாய் சர்வசாதாரணமாக உடனே கட்டி அதை டேக் ஓவர் பண்ணி அந்த குதிரை நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு கமிட்டி மெம்பர் இருக்கிறாங்க, உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியல 900 குதிரைகள் விற்கப்பட்டு இருக்கிறது. அது இல்லைங்க, இறந்து போச்சு அப்படின்னா இறந்ததுக்கான சான்றிதழ் எங்கே? கிட்டத்தட்ட இந்த குதிரை விற்பனையில் மட்டும் 600 கோடிக்கு மேலே வந்து மறைமுகமாக கொள்ளடிச்சிருக்கு. இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கும்பல் ஐயப்பன், ஒன்று மற்றபடி அதில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களில் சில பேர், இவங்க எல்லாருமே சேர்ந்து கொள்ளடிச்சு அதை விற்றுருக்காங்க. இப்போ குதிரையே இல்லை, கிணத்த காணன்னு சொல்கிற மாதிரி. நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த குதிரைகள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருந்து தான் இந்த அம்மா காசு கட்டினாங்க. இதுக்குள்ளாக இவ்வளவு நடந்திருக்கிறது. அப்போ அந்த குதிரையை வந்து அதுக்கான ட்ரஸ்ட் இருக்குல்ல, குதிரையினுடைய மெயின்டெனன்ஸு, வளர்த்தது, போனது, வந்தது, அதுக்கான வங்கி கணக்கு இருக்குல்ல, அந்த வங்கி கணக்கில் பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த குதிரையை விற்றதற்காக அந்த குதிரை மூலமாக எவ்வளோ வருமானம் வந்தது, அந்த குதிரைகளுக்காக என்ன செலவு பண்ணது இருக்குது, வருமானம் எல்லாம், பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. 600 கோடிக்கு மேலே எங்கே போச்சுன்னே தெரியல. சட்டவிரோதமாக குதிரை ரேஸ் அது நடத்தக்கூடாது, ஆனால் நடத்தி இருக்கிறாங்க. அதற்கான பணம் முதலீடு, எங்கள் பணம் அங்கே டெய்லி வருமானம் வருதுல்ல, அதுக்குடைய கணக்கை பார்த்தாலும் 0. இதெல்லாம் பார்த்தாவே இப்படி சும்மா நோண்டி பார்த்தாவே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே இதில் ஊழல் நடந்திருக்கிறது. எப்படி இந்த செட்டிநாடு வித்தியாசிரமத்தை வந்து டேக் ஓவர் பண்ணி விற்கிறதுக்கு இருந்தாங்க, வாய்மையே வெல்லுன்ற மாதிரி நீதி திரும்ப வென்று அது அவர்களுடைய பொறுப்புக்கே வந்து கருப்பையா இப்போ பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த குதிரை வித்த விஷயத்துக்கு மட்டும் வரல. இதில் சிபிஐ வந்து கட்டாயம் வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே நடந்திருக்கிறது. அமலாக்கத்துறை வந்து இதில் ரெய்டு பண்ணுறதுக்கான இடம் இருக்கிறது.
எல்லாவற்றுக்கும் மேலே இந்த ட்ரஸ்ட்டு யாரோட கண்ட்ரோல் அப்படின்னாக்கா கவர்னர், ஆளுநர் தான். தமிழ்நாட்டில் எந்த ட்ரஸ்ட்டு எடுத்தாலும் ட்ரஸ்ட்டுக்கான விதிமுறைகள் அது இதுன்றது எல்லாத்தையும் பார்வையிடுறது ஆளுநர் தான். அவ்வளவு ஆவணங்களும் இருக்கிறது. முடிஞ்சால் ராவணாவே அது சம்மந்தமாக ஒரு தனியாக ஒரு பெட்டிஷன் தயாரித்து ஆளுநருக்கு வந்து அனுப்புறதுக்கு தயாராக தான் இருக்குது. இவ்வளவும் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காமல் இருக்கிறாங்களா? இதில் தமிழ்நாடு அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த விடயத்தை வந்த உடனே தெரியல ஒரு நீதி கிடச்சிருக்கு. தாவேக அரசு வந்த பிற்பாடு இது அரசியல் தனமாக பழைய மாதிரி எதுவும் பண்ணாமல் வழக்காக போயிட்டு இவங்க பக்கம் தீர்ப்பு வந்தது. பள்ளிக்கூடம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா பல ஆயிரம் குழந்தைகள் இன்றைக்கி ரோட்டில் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் ரோட்டில் இருந்திருக்கும், போராட்டம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. மிகப்பெரிய சிக்கலாக இருந்திருக்கும். அது வரைக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரில தாவேகாவுக்கு ஒரு பொறுப்பு. அதை உண்மையை வாழ்த்த வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிற இந்த விடயத்தில் ஆளுநரும் நடவடிக்கை எடுக்கலை. நிலக்கரி விற்ற விடயத்தில் வந்து நிலக்கரி காணாமல் போனது, விற்றது, வாங்கினதில் நடந்த முறைகேடு 2023 வழக்கு. இன்று வரை நடவடிக்கை இல்லை. சமீபத்தில் ஒரு அமைச்சர் மீது வழக்கு திமுக ஆட்சியில் தான் போடுறாங்க. 2024 25 அந்த திமுக அரசே அந்த மந்திரி வந்து முன்னாள் மந்திரி அதிமுகவில் இருந்தவர் வந்து திமுகவில் இணைஞ்சிட்டோன்னு அவர் புனிதமாயிட்டார். அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டது. ஊழலே நடக்கலை, கிணத்தையே காணுங்க அப்படின்ற மாதிரி ஊழலே நடக்கலைங்க. இப்பொழுது இந்த அரசு தாவேக அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்குது. இன்னும் வரவேற்க வேண்டிய விஷயம். அப்படியாக இந்த மாதிரி இந்த நிலக்கரிக்குள்ளாக எத்தனை ஆயிரம் கோடிகள், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பல ஆயிரம் கோடிகள் இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கிறது. அதிகாரிகள் தரப்பில் தொடர்பு இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த தாவேக அரசு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். அமைச்சர் நிர்மல்குமார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கணும். எடுத்து இந்த நபர்களுக்கிட்ட மின்சாரம் வாங்கினதில் எத்தனை கோடி முறைகேடு நடந்திருக்கிறது அரசுக்கு வாங்கினதில். ஒரு யூனிட்டு 2 ரூபாய்க்குள்ளாக அதிகமாக போனால் ஒரு ரூபாய்க்குள்ளாக தர்றதுக்கு ரெடி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போய் வைக்கிறதுக்கான எனக்கு தெரிந்த நண்பர் அதிகாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு பேட்டன்ட் செய்து அதை அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் வரைக்கும் அதை வந்து அவர் குறுக்கு விசாரணைகள்லாம் செய்து ஆக்கப்பூர்வமான ஒரு உற்பத்தி திட்டம் இது அப்படின்லாம் சொன்ன ஒரு திட்டத்தை இங்கே வந்து பேசும்போது இதே இந்த அதிகாரிகள் வட்டம் இது கவுன்சிலிங் இருக்குது, இதுக்குள்ளார ஒரு கமிட்டி இருக்குது, அந்த கமிட்டிக்குள்ளாக அவங்களுக்குள்ள கவுன்சிலிங் வச்சுக்குவாங்க. குறிப்பிட்ட ரேட்டுக்கு நீ வந்து அவன் வந்து கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து 10 ரூபாய் யூனிட்டு இப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ 1 ரூபாய்க்கு தர அப்படின்னா உனக்கு நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கையா, பேசாமல் ஓடி போயிடு. இல்லைன்னா நீ வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துரு உற்பத்தி பண்ணி, அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்பாங்க. இப்படிலாம் இருந்தால் அப்புறம் ஊழல் முறைகேடு நடக்குமா நடக்காதா? இதில் வர தட்டுப்பாடு, இதில் வர சிக்கல், இதில் வர குழப்பம் தான் மின்வெட்டுக்கு காரணம். இதை புரிஞ்சிக்காதவங்க இவங்க வந்து ஃபீஸ் கேரியர் எடுத்துட்ட உடனே இந்த மாதிரி நடந்து போச்சுன்னா, எடுத்துட்டா ஃபீஸ் கேரியர் உடனே இப்போ அடுத்த ஃபீஸ் கேரியரை போகிறதுக்கு அதிகமாக 30 நிமிஷம் எதுக்கு மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? இது ஏற்புடையதல்ல. நிர்மல்குமார் அமைச்சர் அவர்கள் இதுக்குள்ளாக தீவிரமாக இறங்கணும். மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது. அதிகாரிகள்கிட்ட தொடர்ந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு விசாரணை நடத்துங்க. கேள்விகளை கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கும். சம்மந்தப்பட்டவர்கள் இதில் கைது செய்யப்படணும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான விடயம். ஆளுநர் அவர்களும் இதற்கு முக்கிய பொறுப்பு இருக்கிறது ஒரு பக்கம், அவரும் இதை கவனிக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.